கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கிருஷாந்தன் சாந்தி தம்பதிகள் இலங்கைக்கு சென்று சுகபத்திரமாக திரும்பி வந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் திரும்பவும் இந்த வேதாம கல்லூரியை ஆரம்பித்து வைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் கிளிஃபர்ட் சகோதரன் எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தார் ஒரு முழு மாத காலமாக. அவருக்கும் நாங்கள் திரும்பவும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று நாங்கள் படிக்க போகும் சங்கீதம் ஒரு துதி சங்கீதம், சங்கீதம் 96. இதற்கு மிகவும் எளிதில் ஒரு தலைப்பை நாங்கள் கொடுக்கலாம்: 3 துதி வட்டங்கள். 3 துதி வட்டங்கள். இந்த வட்டங்களை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்திற்கு நாங்கள் இன்னும் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால் 4ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள்: கர்த்தர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அதுவும் ஒரு மிக பொருத்தமான தலைப்பு இந்த சங்கீதத்திற்கு. கர்த்தர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று திட்டவட்டமாக எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் 1ஆம் நாளாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதற்கும் சங்கீதம் 96க்கும் பெரிய ஒற்றுமைகள் இருப்பதை நீங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உடன்படிக்கை பெட்டி எருசலேமில் இருந்து எடுத்து செல்லப்படும் பொழுது பாடப்பட்ட பாடல் அந்த 1ஆம் நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் சில வேத நிபுணர்கள் கூறுவார்கள், இந்த சங்கீதத்தை தாவீது தான் எழுதியிருக்க வேண்டும் என்று. ஆனால் அதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தால், திரையில் உள்ள படத்தை பார்த்தால், இந்த 3 துதி வட்டங்கள் என்ன? நடுவில் இருக்கும் வட்டம் தேவ ஜனம் ஆண்டவருக்கு செலுத்தும் துதிகள், அதாவது நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்தும் துதிகள். 2ஆம் வட்டத்தை பார்த்தால் எல்லா ஜனங்களும், உலகத்தில் இருக்கும் எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலோடு தேவனை துதிப்பது, அது 2ஆம் வட்டம். 3ஆம் வட்டம் ஒரு மிக ஆச்சரியமான வட்டம். சிருஷ்டிப்பு, படைப்பு தேவனை துதிக்க வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டிருக்கிறார்கள் இந்த சங்கீதத்தில். அதை 11ஆம் 12ஆம் வசனங்களில் நாங்கள் அவதானிக்கின்றோம். இதுதான் 3 துதி வட்டங்கள். எங்கே ஆரம்பமாகும்? தேவ ஜனத்தோடு, நீங்களும் நானும். பிறகு அந்த வட்டம் விரிவடைய ஆரம்பிக்கின்றது. இட் பிகின்ஸ் டு எக்ஸ்பேண்ட், விரிவடைய ஆரம்பிக்கின்றது. எல்லா ஜனங்களும், பூமியில் வாழும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தன்னை அடக்க முடியாமல் ஒரு 3ஆம் வட்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வட்டங்களை இன்னும் பெரிதளவில் விரிவடைய செய்கிறார். முழு சிருஷ்டிப்பும் படைப்பும் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். இது எங்களுக்கு ஒரு மிக பொருத்தமான சங்கீதம். கர்த்தர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் துதிகள் எப்பொழுதும் எங்கள் நாவில் இருக்க வேண்டும் என்ற மைய பொருளை வைத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும் என்றால் அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை நாங்கள் எவ்வளவோ சங்கீதங்களில் பார்த்திருக்கிறோம். சங்கீதங்களில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய அருமை, நாங்கள் எங்கள் தேவனை அறிய வரலாம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார்? இந்த சங்கீதத்திலும் அவரை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை சொல்ல முடியும். இதுதான் எங்களுடைய துதிக்கு அஸ்திபாரமாக அமைகிறது. கர்த்தரின் குணமும் அவருடைய செயல்களும் ரெண்டையும் ஒன்றாக இணைத்து
சங்கீதக்காரன் கூறும் காரியங்களை நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் என்ற பெயர் இந்த சங்கீதத்தில் 10 முறை வருவதை நீங்கள் காணலாம். உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது ஒரு பேனாவை எடுத்து கர்த்தர் என்ற வார்த்தையை கோடிட்டு அதற்கு மேல் நீங்கள் இலக்கங்களை போட்டால் 10 முறை கர்த்தர் என்ற பெயர் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் என்ற பெயரின் அர்த்தம் என்ன? எல்லாரையும் ஆட்சி செய்யும் தேவன். அவர் எங்கள் எஜமான், அவர் எங்கள் ராஜா. போன வாரம் நாங்கள் அதை பார்த்தோம். அவர் மகா தேவன், அவர் மகாராஜா, கர்த்தர். He is the sovereign God, the Lord God Almighty. 10 முறை சொல்லப்பட்டுள்ளது. முதலாவதாக சங்கீதக்காரன் எங்களுக்கு சுட்டிக்காட்டும் குணம், அவர் பெரியவர். 4ஆம் வசனத்தில் அவர் பெரியவர். He is great. அவரை வேறு யாரோடும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பெரியவர். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பின்னணியை பார்த்தால் எவ்வளவோ போலி தெய்வங்கள், எவ்வளவோ விக்கிரகங்கள், விக்கிர ஆராதனை. அந்த பின்னணியில் சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? அந்த போலி தெய்வங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால், ஒப்பிட முடியாது, ஆனால் ஒப்பிட்டு பார்த்தால் எங்கள் தேவன் பெரியவர். மாத்திரமல்ல, 2ஆவதாக அதே 4ஆம் வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அவர் பயப்படத்தக்கவர். தேவ பயம் எங்களை பீடித்து கொள்ள வேண்டும். இந்த தேவனை நாங்கள் சிந்தனை செய்யும் பொழுது, இந்த தேவனை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ பயத்தினால் நாங்கள் பீடிக்கப்பட வேண்டும். அவர் பயப்படத்தக்கவர். He is to be greatly feared. 3ஆவதாக, இந்த சத்தியமும் சங்கீத புத்தகங்களில் எவ்வளவோ முறை சொல்லப்பட்டுள்ளதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். வானங்களை உண்டாக்கினவர், வானங்களை உண்டாக்கினவர். அதாவது இவர் சிருஷ்டி கர்த்தர். இந்த முழு பூமியையும் உலகத்தையும் யார் படைத்தது? இந்த தேவன். இந்த தேவன். சங்கீதம் 96:5 வாசிக்கிறோம், சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. அந்த அந்த ஒரு வாக்கியத்தை இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நாங்கள் வெளியரங்கமாக எடுத்து சொன்னால் நீங்கள் கல்லெறியப்படுவீர்கள். பெரிய தடைகளை போடுவாங்க. ஏன்? நாங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை, அவர்களுடைய நம்பிக்கையை நேரடியாக தாக்குகிறோம். அது உண்மை. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, எல்லாம் போலி தெய்வங்கள். ஆனால் நாங்கள் வெளியரங்கமாக இதை பெருசா எடுத்து சொல்ல மாட்டோம். ஏன்? எங்களுக்கு ஏன் துன்புறுத்தல் வர வேண்டும்? மக்களே இதை வாசித்து அந்த அறிவுக்குள் வர வேண்டும் என்று நாங்கள் அந்த விதத்தில் விட்டு விடுகிறோம். நாங்கள் ஞானமுள்ள முறையில் பேச வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனால் அந்த வசனத்தின் 2ஆம் பகுதியை பாருங்கள். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். எல்லா மக்களும் வான விரிவை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த நாட்டில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் கண்களை மேல் நோக்கி பார்த்தால், ஏறெடுத்து பார்த்தால் நீல நிற வானங்களை பார்க்க முடியும். அந்த நீல நிற வானத்தை பார்க்கும் பொழுது எங்களை அறியாமலே ஒரு கேள்வி மனதுக்குள் வரும். இந்த நீல நிற வானம் எங்கிருந்து வந்தது? எப்படி உருவாக்கப்பட்டது? நிச்சயமாக மனிதன் இதை உருவாக்கவில்லை. ஒரே ஒரு பதில்தான், கர்த்தர் அதை படைத்தார். எந்தவித பிரசங்கமும் கொடுக்காமல் ஒரு மனிதன் தன் கண்களை வானங்களை நோக்கி ஏறெடுத்து பார்த்தால், அவன் நேர்மையாக இயங்கும் ஒரு மனிதன் என்றால், நேர்மையாக சிந்தனை செய்யும் ஒரு மனிதன் என்றால், ஒரே ஒரு முடிவுக்கு தான் வர முடியும். இந்த வானங்களை, இந்த மாபெரும் வான விரிவை படைத்தவர் கர்த்தர். வேறு யாரும் அதை உருவாக்கவில்லை. அவர் வானங்களை உண்டாக்கினார். 4ஆவதாக 6ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், இந்த காரணங்களினால்
அவர் மகிமையுள்ளவர், அவர் கனம் பொருந்தியவர். மகிமையுள்ளவர், கனம் பொருந்தியவர். இந்த குணங்கள் காரணமாக நாங்கள் அவருக்கு கனம், மகிமை செலுத்த வேண்டும். அதே போல் 5வதாக அதே 6ஆம் வசனத்திலிருந்து அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பை படைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள தேவனாக காணப்பட வேண்டும். அவருடைய கைகளில் எல்லா வல்லமையும் உண்டு. தேவன் என்று சொன்னாலே எங்கள் மனதிற்குள் வர வேண்டிய ஒரு முதல் வார்த்தை வல்லமை. எங்கள் மனதிற்குள் வர வேண்டிய ஒரு 2ஆம் வார்த்தை பரிசுத்தர். அவர் வல்லமையுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் மகத்துவம் உள்ளவர். அந்த மகத்துவத்தை எங்களால் விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு அவர் பெரியவர். 6வதாக இது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய வசனம், 10ஆம் வசனம். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் அரசாட்சி செய்கிறார். அதன் காரணமாக பூமி அசையாமல் உறுதியாய் இருக்கின்றது. நிலநடுக்கங்கள் ஏற்படும் பொழுது எங்களை அறியாமலே ஒரு பெரிய பயம் எங்களை பீடிக்கும். மயன்மார் தேசத்தில் 2-3 நாட்களுக்கு முன் ஒரு பயங்கர பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அங்கிருக்கும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் தங்கள் உயிரை இழந்திருக்க கூடும் என்று. 10,000 பேர். ஆனால் ஆண்டவர் அரசாட்சி செய்கிற படியால் பூமி அசையாமல் உறுதியாய் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பூமி அதிர்ச்சிகளை நாங்கள் உணர மாட்டோம், நாங்கள் அனுபவிக்க மாட்டோம். அதுவும் இந்த பூமி அதிர்ச்சிகள் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, மனிதனுடைய பாவத்தின் காரணமாக சபிக்கப்பட்ட பூமி. அதனால் கோளாறுகள் ஏற்படுகிறது, விபத்துகள் ஏற்படுகிறது, நடுக்கங்கள் ஏற்படுகிறது, சபிக்கப்பட்ட பூமி என்றபடியால். ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் அரசாட்சி செய்கிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். நான் கூறியவாறு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறும் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை அரசாட்சி செய்கிறார். அதை அவருடைய சித்தத்தின்படி திசை திருப்புகிறார். 7வது, இது 13ஆம் வசனத்தில் 2 முறை சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தர் வருகிறார். இதை நாங்கள் 2 விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தர் வருகிறார் எங்களுக்காக போராட, கர்த்தர் வருகிறார் நியாய தீர்ப்பு செய்வதற்காக, கர்த்தர் வருகிறார் எங்களை விடுதலை செய்வதற்காக, கர்த்தர் வருகிறார் எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக. அருமையான 2 வார்த்தைகள். கர்த்தர் வருகிறார். நீங்கள் ஜெபித்தீர்கள், இப்பொழுது கர்த்தருடைய வருகையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத விதங்களில் அவர் செயல்பட ஆரம்பிப்பார், அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார். அதனால் இது விசுவாச வார்த்தைகள். உண்மையாக சொல்ல போனால் இந்த 2 வார்த்தைகளும் விசுவாச வார்த்தைகள். கர்த்தர் வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், கதவு கிட்ட வந்துட்டார் என்று நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள் நாங்கள் இருந்தாலும், கர்த்தர் வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், இதோ கதவின் அருகே வந்துட்டார், கதவை தட்டுகிறார் என்ற முறையில் நாங்கள் சிந்தனை செய்து விசுவாசத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் வருகிறார் என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. புதிய ஏற்பாட்டின்படி பார்க்க போனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. எப்படி அவர் அந்த முதல் கிறிஸ்துமஸ் தினத்தில் 1ஆம் முறை வந்தாரோ, இப்பொழுது அவர் 2ஆம் முறை வரப்போகிறார். அவர் மகிமையோடு வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார்.
தேவ ஜனத்தை தம்மோடு சேர்த்து கொள்ள வருகிறார். அந்த அர்த்தமும் இங்கே இருக்கின்றது. அதிலும் நாங்கள் பெரிய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் வருகிறார் தம்முடைய ஜனத்தை பரத்திற்கு எடுத்து செல்வதற்காக, அவரோடே கூட நித்திய நித்திய காலமாக தங்குவதற்காக, அவரை அவர் பக்கத்தில் இருப்பதற்காக, அவர் சமூகத்தில் இருப்பதற்காக. சோ அது 7ஆம் சத்தியம். கர்த்தர் வருகிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 8ஆவதாக நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இந்த சங்கீதம் 96 இருந்து அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிக்கும் தேவன். இன்று கூட அநேக ஆத்துமாக்களை அவர் ரட்சித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் அதே சமயம் அவர் நியாயம் தீர்க்கும் தேவன். அந்த நியாய தீர்ப்பை குறித்து 3 சத்தியங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 10ஆம் சங்கீத வசனத்தின்படி நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அவர் பச்சபாதம் காண்பிக்க மாட்டார். எல்லாரையும் ஒரே விதமாக அவர் நியாயம் தீர்ப்பார். ஒரு பொது சட்டத்தின்படி எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் அந்த மனிதனை நியாயம் தீர்க்காமல் இருக்க மாட்டார். அவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். 13ஆம் வசனத்தின்படி நீதியோடு நியாயம் தீர்ப்பார். எங்கள் தேவன் நீதியுள்ள தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால் நாங்கள் அந்த விஷயத்தை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. எனக்கு அநீதியாய் குற்றச்சாட்டுகள் செலுத்தப்படுமோ என்ற பயத்துக்கு இடமில்லை. நீதியோடு எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நியாயம் தீர்ப்பார். 3ஆவதாக சொல்லப்பட்டுள்ளது அதே 13ஆம் வசனத்தில், சத்தியத்தோடு அவர் எங்களை நியாய தீர்ப்பார். சத்தியத்தோடு. ஆங்கிலத்தில் பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தை ஃபேத்ஃபுல்னஸ், உண்மைத்துவம். அதனால் அவர் மாறாத தேவன். அவருடைய சட்டங்கள் மாறாது. அது காலகாலமாக ஒரே சட்டம்தான். அவர் தம்முடைய சத்தியத்தின்படி, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவ வசனத்தின்படி அவர் எங்களை நியாயம் தீர்ப்பார். தேவ வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதற்கேற்றபடி எங்களை நியாயம் தீர்ப்பார். சோ இந்த 8 சத்தியங்களையும் நாங்கள் எங்கள் மனதில் வைத்து எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கலாம், துதிக்க வேண்டும். அவர் எங்கள் துதிக்கு மிகவும் பாத்திரர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். நம்முடைய பொறுப்புகள் என்ன? எங்கள் தேவன் இப்படிப்பட்டவர் என்றால் எங்களுடைய பொறுப்புகள் என்ன? 1ஆம் வசனத்தில் 3 முறை சொல்லப்பட்டுள்ள ஒரு சத்தியம், நாங்கள் புது பாட்டை பாட வேண்டும். புது பாட்டை பாட வேண்டும். 3 முறை. புது பாட்டு என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எங்களுக்காக புது புது காரியங்களை செய்யும் பொழுது அந்த அனுபவத்தை வைத்து நாங்கள் புது பாட்டுக்களை இயக்கி அவற்றை ஆண்டவருக்கு துதி பாடல்களாக செலுத்துவது. பழைய பாடல்களில் ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஆனால் அதே போல் நாங்கள் இந்த காலகட்டத்தில் புது பாட்டுக்களையும் பாட கற்றுக்கொள்ள வேண்டும். புது பாட்டுக்களை நாங்கள் இயக்க வேண்டும். ஏன்? எங்களுக்கு புது அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். புது ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அனுபவங்கள், ஆசீர்வாதங்களை நாங்கள் மையமாக வைத்து நாங்கள் எங்கள் உருவாக்கும் திறனை பாவித்து புது பாட்டுக்களை நாங்கள் இயற்றி அதை பாட கற்றுக்கொள்ள வேண்டும். 3 முறை எங்களுக்கு சவாலாக கொடுக்கப்பட்டுள்ள காரியம், புது பாட்டை பாடுங்கள். நான் இந்த புது என்ற வார்த்தையினால் மிகவும் கவரப்பட்டேன். எங்கள் எல்லாருக்கும் புதிய என்று சொன்னால் அது ஒரு அருமையான வார்த்தை.
பள்ளிக்கூடத்தில் இருந்த நாட்களில் ஒரு பிரபல ஒரு திரைப்படம் வந்தது, புதிய பறவை. பிறகு இன்னும் ஒரு பாடல் கண்ணதாசன் கவிஞனினால் இயக்கப்பட்டது, புதிய வானம் புதிய பூமி. நான் நினைக்கிறேன் அவர் வேதத்தை வாசித்த பிறகுதான் அதை அவர் இயக்கி இருக்க வேண்டும். சோ இந்த புதிய என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. நான் மிகவும் கவரப்பட்டேன். சோ உங்களுக்கு நாங்கள் இன்று கொடுக்கும் பெட்டி 10 குறிப்புகள் உள்ளடக்கிய பெட்டி, இந்த புதிய என்ற வார்த்தையை தழுவிய பெட்டி. சோ பார்ப்போம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக ஏற்கனவே நாங்கள் கூறிய சத்தியம், புதுப்பாட்டு. இது சங்கீதம் 96 மாத்திரமல்ல. நீங்கள் பிறகு கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த 2 வசனங்களையும் வாசித்தால் அங்கேயும் அதே சவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 144 9ஆம் வசனம், 149ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புது பாட்டை ஆண்டவருக்கு பாடுங்கள் என்று திரும்ப திரும்ப சங்கீத புத்தகத்தில் தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள சவால். இந்த புது பாட்டை நாங்கள் ஏன் பாட வேண்டும்? 2ஆம் குறிப்பை பாருங்கள். புது இரக்கங்கள் காரணமாக, நியூ மெர்சிஸ், புலம்பல் 3:23. காலை தோறும் எங்கள் எல்லாருக்கும் புது இரக்கங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அது ஏன் முக்கியம்? எங்களுக்கு ஏன் இரக்கம் தேவை? நாங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவ இரக்கத்தை நாங்கள் கேட்கிறோம். பாவியாகிய என்மேல் இரக்கம் காண்பியும் என்ற ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்காவிட்டால் ரட்சிப்படைய முடியாது. சோ ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவர் எங்களுக்கு புது இரக்கங்களை கொடுக்கிறார். ஏன்? அவருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பாவம் செய்ய போகிறோம். எங்கள் சிந்தனைகளால் பாவம் செய்யலாம், எங்கள் வார்த்தைகளால் பாவம் செய்கிறோம், எங்கள் கிரியைகளினால் பாவம் செய்கிறோம். ஏன்? சோம்பேறித்தனம் ஒரு பாவம். நான் மிகவும் போராடும் ஒரு பாவம் அந்த பாவம் தான். ஒவ்வொரு நாளும் இந்த சோம்பேறித்தனம் வருது. எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் நல்ல உஜாரா சுறுசுறுப்பாக இயங்கும் மக்கள் என்று எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. எனக்கு மிகவும் எளிதில் சோம்பேறித்தனம் வரும். கட்டிலை பார்த்தால் ஐயோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் போய் தூங்கலாமே என்ற எண்ணம் வரும், சோதனை வரும். அதற்கு நான் இடம் கொடுத்து அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷமாக மாறிவிடும். எனக்காக ஜெபிங்க இந்த சோம்பேறித்தனம் என்னும் பாவத்தை மேற்கொள்வதற்கு. சோ அதனால்தான் எங்களுக்கு இந்த புது இரக்கங்கள் மிக அவசியம். சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டுள்ளது, இரக்கங்கள் எங்களை துரத்தி கொண்டு வரும். மூல மொழியில் அப்படித்தான் சொல்லப்பட்டுள்ளது. The mercies of God chase after me relentlessly. ஒரு நாய் எப்படி எங்களை துரத்துமோ அதே போல் தேவ இரக்கங்கள் எங்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாளும் துரத்தி கொண்டே இருக்கின்றது. எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக அந்த தேவ இரக்கங்கள் என்ற அந்த சத்தியத்தை வைத்தே நாங்கள் எவ்வளவு பாடல்களை இயக்க முடியும். When all thy mercies my rising soul surveys என்ற ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் இருக்கு. அநேக முறை நான் அந்த பாட்டை என்னால் பெருசா பாட முடியாது, ஆனால் அந்த வார்த்தைகளை நான் தியானிப்பேன். எனக்கு தேவ இரக்கம் மிக 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 அவசியம். அதனால் நாங்கள் புது பாட்டுக்களை பாடுகிறோம். மூன்றாம் புதிய காரியம், எசேக்கியேல் புத்தகம் 11:19 கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஆவி. தேவன் எங்களுக்குள் இருக்கும் அந்த பாவ ஆவிக்கு பதிலாக ஒரு புதிய பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆவி எங்களுக்கு கொடுக்கப்படுகிற படியால் தான் நாங்கள் தேவனை வாஞ்சிக்கிறோம்.
அதனால்தான் நாங்கள் தேவ வசனத்தை வாஞ்சிக்கிறோம். அதனால்தான் இப்படிப்பட்ட வேத பாடங்களில் கலந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது. நாங்கள் சாக்கு போக்கு கூறாமல் தேவ வசனத்தை வாசித்து வேத பாடங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த புதிய ஆவியை கொடுத்திருக்கிறபடியால் தான் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த பாவ ஆவி இருந்தால் நாங்கள் எவரையும் மன்னிக்க மாட்டோம். நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் செயல்படத்தான் ஆரம்பிப்போம். எங்கள் உள்ளத்திற்குள் கசப்பு ஏற்படும். ஆனால் புதிய ஆவி இருக்கிறபடியால் நாங்கள் எங்களை புண்படுத்தும் மக்களை மன்னிக்கிறோம், விடுதலை செய்கிறோம். புதிய ஆவி, அதனால் புது பாட்டுக்களை பாடுகிறோம். நான்காவதாக புது சிருஷ்டி. நாங்கள் ஒரு புது சிருஷ்டி. இது புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. கலாத்தியர் 6:15, 2 கொரிந்தியர் 5:17. போன வருஷம் நான் இலங்கைக்கு போயிருக்கும் பொழுது முதலாம் சனிக்கிழமையில் நாங்கள் இங்கிரிய பிரதேசத்தில் ஒரு முழு தின விசேஷித்த கூட்டங்களை வைத்திருந்தோம். 3 செய்திகளை நான் கொடுத்தேன் இந்த ஒரு வசனத்தை வைத்து. 2 கொரிந்தியர் 5:17. ஒரு வசனத்தை வைத்து 3 செய்திகள், ஒவ்வொரு செய்தியும் 1 மணித்தியால். சோ கர்த்தருக்குள் நாங்கள் புது சிருஷ்டிகள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் ரட்சிப்பின் ஒரு நிச்சய அடையாளம். எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. பழைய பாவ ஆசைகள், இச்சைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி. என்னுடைய சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படாது, ஆனால் என்னுடைய உள் மனிதனில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. கர்த்தருடைய சொரூபத்தில் நான் மாற்றமடைந்து கொண்டு வருகிறேன் தினமும். அதுதான் புது சிருஷ்டி. அதனால் நாங்கள் புது பாடல்களை பாடுகிறோம் எங்கள் ஆண்டவருக்கு. 5வது, நாங்கள் ஏன் புது பாடல்களை பாடுகிறோம்? புது உடன்படிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால். இது 2 கொரிந்தியர் 3:6 சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் மிக அருமையாக கடைசி விருந்து நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா போஜனத்தில் அவர் திருவிருந்தை புதிதாக ஸ்தாபிக்கும் பொழுது அவர் செய்த ஜெபம், 4 பாத்திரங்கள், திராட்சரச பாத்திரங்கள் அருந்தப்படும் அந்த பஸ்கா போஜன நேரத்தில் ஆண்டவர் 3ஆம் பாத்திரத்தை தம்முடைய கையில் எடுத்து கூறிய வார்த்தைகள் மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. கோடிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேதத்தில், புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படுதலின் மூலமாக. அந்த இரத்தம் சிந்தப்பட்டபடியால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. தேவனோடு நாங்கள் ஒரு புது உறவுக்குள் வந்திருக்கிறோம். அது புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஒருபோதும் உடைக்க மாட்டார். நாங்கள் தவறலாம், ஆனால் ஆண்டவர் தவறவே மாட்டார். சோ இந்த புது உடன்படிக்கையின் காரணமாக நாங்கள் புது பாட்டை பாடக்கூடியதாக இருக்கின்றது. புது உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து எழுதப்பட்ட பாடல்கள். சோ அந்த பாடல்களை நாங்கள் பாட ஆரம்பிக்கின்றோம் புதிய உடன்படிக்கையின் காரணமாக. 6வது, புது பிறப்பு, நியூ பர்த்.
தமிழ் வேதாகமத்தில் ஜெனிக்கப்பட்டோம் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது நியூ பர்த், புது பிறப்பு. யோவான் 3:7 நாங்கள் பார்க்கிறோம். 1 பேதுரு 1 அதிகாரத்தில் 2 இடங்களில் இந்த புது பிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. 4 வசனத்திலும் 23 வசனத்திலும். 1 பேதுரு 1:23 தேவ வசனத்தின் மூலமாக நாங்கள் புது பிறப்பிற்குள் வருகிறோம். புது பிறப்பு என்று யோவான் 3 சொல்லப்படும் பொழுது பரத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள். born from above, that's the meaning of new birth. பரத்திலிருந்து நாங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறோம் தூய ஆவியானவரின் வல்லமையினால். புது பிறப்பு. அந்த புது பிறப்பு இல்லாவிட்டால் நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்கு செல்லவும் முடியாது. புது பிறப்பு. நாங்கள் எல்லாரும் மிக அவசியமாக கேட்க வேண்டிய கேள்வி, இந்த புது பிறப்பை நான் பெற்றிருக்கிறேனா? பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தை பாவித்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எங்களுக்கு காண்பித்து எங்களை இந்த அனுபவத்திற்குள் கொண்டு வருவது. தேவ வசனம் இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. தேவ வசனம் இல்லாமல் யாரும் புது பிறப்பிற்குள் வர முடியாது. அதனால்தான் தேவ வசனத்தை கற்பித்து கொடுப்பதில் நான் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறேன். அதற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். தேவ வசனத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அந்த ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது புது பிறப்பு. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் டைனமைட் வெடிக்க ஆரம்பிக்கும். தேவ வசனமும் தேவ வசனத்தின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது டைனமைட். அதுதான் புது பிறப்பு. முற்றிலும் மாற்றப்படுவது உள் மனிதனில். அதனால் நாங்கள் புது பாட்டுக்களை பாடுகிறோம். 7வதாக புதிய மனிதன் என்ற வார்த்தையை பவுல் பாவிக்கின்றார். பழைய மனிதன் கலைந்து போடப்பட்டது. பழைய ஆதாம் இப்பொழுது இல்லை எனக்குள். இப்பொழுது கடைசி ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் உருவாக்கப்பட்டு வருகிறார். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. பவுல் சபைக்கு கண்டனம் தெரிவிக்கும் பொழுது, நீங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? நீங்க பாவம் செய்ய முடியாது. அப்ப அவங்க கேட்க போறாங்க, ஏன் பவுல், ஏன் நாங்க பாவம் செய்ய முடியாது? இதோ பதில், கொலோசியர் 3:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற்றம் அடைந்து வருகிறோம். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறபடியால். அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் இப்படி விளக்கலாம். நாங்கள் அணிந்திருக்கும் உடைகள் எல்லாம் குப்பை உடைகள், அசுத்த உடைகள், டர்ட்டி ரேக்ஸ். அது எங்கள் பாவ வாழ்க்கையை எடுத்து காண்பிக்கும் வஸ்திரங்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி தூய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுக்கிறார். நீதி என்னும் வஸ்திரத்தினால் எங்களை அவர் மூடுகிறார். இப்பொழுது நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த புதிய மனிதனின் குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண்பிக்கப்பட ஆரம்பமாக வேண்டும். பழையவைகள் ஒளிந்து போயின, நான் ஒரு புது மனிதன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டு வருகிற ஒரு மனிதன் நான். அதனால் நாங்கள் புது பாட்டுக்களை பாடுகிறோம். அடுத்த ஸ்லைட். இது எபேசியர் புத்தகத்திலும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. எபேசியர் 4
23, 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, கோடிட்டுக் கொள்ளுங்கள், புதிதான ஆவி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன், கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷன் பார்வைக்கு எப்படி காணப்படுகிறார்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அலங்கரிக்கப்பட்ட புதிய மனிதன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அலங்கரிக்கப்பட்ட இந்த புதிய மனிதன். அதனால் நாங்கள் புது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றோம். 8வதாக, புது நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. புது நாமம். வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. புதிய நாமம் யாருக்கு கொடுக்கப்பட போகிறது? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, தோல்வியில் வாழ்பவர்களுக்கு அல்ல. எங்கள் எல்லாருக்கும் தோல்வி வரும், ஆனால் நாங்கள் அந்த விழுந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. நாங்கள் எழும்பி திரும்பவும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நாங்கள் அந்த புதிய பாதையில் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். எல்லா சோதனைகளையும், பாவ சோதனைகளையும் நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்படி ஜெயம் கொண்டால் மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த வெண்மையான குறிக்கல் கொடுக்கப்பட்டு அந்த கல்லில் வேறு யாரும் வாசிக்கப்பட முடியாத ஒரு புது நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. நாமம் என்று சொன்னால் குணம். வேதத்தில் அதான் அர்த்தம். நேம் மீன்ஸ் கேரக்டர். எங்களுக்கு ஒரு முற்றிலும் வித்தியாசமான குணம் ஆண்டவரால் கொடுக்கப்படும். புதிய நாமம். அதனால் புதிய பாடல்கள். 9வதாக, புதிய எருசலேம். புதிய எருசலேம். வெளிப்படுத்தல் 3:12. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க போறார். ஆண்டவர் தம்மை ஒரு புதிய நாமத்தினால் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி பட போகிறார். We receive a new name and God is going to identify himself with a new name. எங்களுக்கு ஒரு புது நாமம். ஆண்டவர் தம்மை எங்களுக்கு அடையாளம் காண்பிக்க போகிறார் ஒரு புதிய நாமத்தின் மூலமாக. எப்பொழுது? புதிய எருசலேம் வானங்களில் இருந்து இறங்கி வரும் பொழுது. நாங்கள் இறுதியாக தங்க போகும் இல்லம் இந்த புதிய எருசலேம். அதனால் நாங்கள் புது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றோம். புதிய எருசலேம். அடுத்த ஸ்லைட். 10வது, கவிஞர் கண்ணதாசன் இதை வாசித்திருப்பார் என்று நினைக்கிறேன். புதிய வானம், புதிய பூமி. இன்று நான் எங்கள் 2 ஆங்கில சபைகளில் ரோமர் 8 பிரசங்கம் கொடுத்தேன். இந்த வசனத்தை தான் நான் பாவித்தேன். ஏசாயா 65:17. தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்படுகிற இந்த வசனம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. புதிய வானம், புதிய பூமி, புதிய இருப்பிடம், புதிய இருப்பிடம், புதிய அனுபவங்கள்.
பழைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் இருந்து அழிக்கப்படும். இந்த இந்த வசனத்தின் மூலமாக நான் மிக பெரிய ஆறுதலை பெற்றிருக்கிறேன். பாருங்கள் அந்த கடைசி பகுதி, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் அந்த எண்ணங்கள் தோன்றுவதும் இல்லை. எங்களுடைய கடந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, கசப்பான அனுபவங்கள், நாங்கள் செய்த பாவங்கள், செய்த தவறுகள் எல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது எங்களுடைய சிந்தனைக்கு கூட வராது. எவ்வளவு ஆச்சரியம்! இன்று பிசாசு எப்பொழுதும் எங்கள் பழைய வாழ்க்கையை தோண்டிக்கொண்டே இருக்கிறான். அடே, நீ பள்ளிக்கூடத்துல செய்த பாவங்களை மறந்துட்டியா? அடே, போன வருஷம் செய்த பாவங்களை மறந்துட்டியா? அதுதான் பிசாசின் பாஷை. அவனுக்கு வேற பாஷை இல்லை, அந்த ஒரு பாஷை தான் இருக்கு. எங்கள் பழைய வாழ்க்கையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பது, எங்களை திரும்பவும் தோல்விக்குள் எடுத்து செல்வது. ஆனால் அவற்றை எல்லாம் ஆண்டவர் அழிக்கப் போகிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் அந்த ஆசனத்திலிருந்து அல்லேலூயா என்ற ஒரு பெரிய துதி சத்தத்தை ஏறெடுக்க வேண்டும். எப்படி மௌனமா இருக்கலாம்? இப்படிப்பட்ட அதிசய சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, புதிய வானம், புதிய பூமி, அதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் புது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றோம். இதுதான் உங்களுக்கு இன்று நாங்கள் கொடுக்கும் பெட்டி. புதிய என்ற வார்த்தையை வைத்து, புதிய பாடல்கள் என்ற முக்கிய கருத்தை வைத்து, ஏன் நாங்கள் புதிய பாடல்களை பாட வேண்டும் என்பதற்கான 9 காரணங்கள். இதை நீங்கள் நேரம் எடுத்து இன்னும் தியானித்து, ஆழமாக தியானித்து, நாங்கள் புதிதாக்கப்பட்ட மக்கள் என்பதை மறவாமல் எப்பொழுதும் புதிதாக இயங்கி புதிய பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இப்ப 2ஆம் குறிப்பு, எங்களுடைய பொறுப்புகள். 1ஆம் பொறுப்பு புது பாடல்களை பாட வேண்டும். 2ஆம் பொறுப்பு அறிவியுங்கள், சொல்லுங்கள். இது 3 வசனங்களில் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. 2ஆம், 3ஆம், 10ஆம் வசனங்களில். எதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்? 3 காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் காரணம், அவர் ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். சுவிசேஷம் என்று சொன்னால் நற்செய்தி. கர்த்தருடைய ரட்சிப்பை நற்செய்தியாக நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது எங்களுடைய சிலாக்கியம். பொறுப்பென்ற வார்த்தையை பார்க்கிலும் அது எங்களுடைய சிலாக்கியம். நாங்கள் முடியும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நபருக்கு இந்த அருமையான சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். 2ஆவதாக நாங்கள் எதை அறிக்கை செய்ய வேண்டும்? அவர் அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற சம்பவங்கள், சபை சரித்திரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெற்ற அதிசயங்கள், இவற்றை நாங்கள் விவரித்து ஒரு கதையாக மக்களுக்கு எடுத்து சொல்வது. 3ஆவதாக நாங்கள் எதை அறிக்கை செய்ய வேண்டும்? அவர் நிச்சயமாக வரப்போற நியாய தீர்ப்புகளை எடுத்து கூறி எச்சரிக்கை கொடுத்தல். கர்த்தர் வரப்போகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வருகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று நாங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை வார்த்தைகளை எடுத்து கூறுவது. நீங்கள் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. பரம நியாயாதிபதியின் முன் நீங்கள் நிற்க வேண்டுமே. நீங்கள் உங்கள் நேரத்தை ஏன் வீணாக்குறீங்க? நீங்கள் ஏன் உங்கள் பணத்தை வீணாக்குறீங்க? உங்களுடைய வளங்களை நீங்கள் ஏன் வீணாக்குறீங்க என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும். 2ஆம் பொறுப்பு அறிக்கை இடுதல்.
அறிக்கை இடுதல். எங்கள் வாயை திறந்து வார்த்தைகள் மூலமாக மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய 3 காரியங்கள்: ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய அதிசயங்கள், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இந்த 3 சத்தியங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்வது. 4ஆம் பொறுப்பு, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். இந்த 2 வசனங்களில் 7-8 3 முறை செலுத்துங்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. செலுத்துங்கள். அதையும் நீங்கள் உங்களோட பைபிள்ல கோடிட்டுக் கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அதன் அர்த்தம் என்ன? அர்த்தத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அவரை துதிப்பது. அந்த 3 வார்த்தைகளை பாருங்கள்: அறிந்து, உணர்ந்து, அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு அவரை துதித்தல். அதுதான் அர்த்தம். அவர் மகிமையின் தேவன், அவர் வல்லமையின் தேவன். அதனால் அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நாங்கள் அவருக்கு அந்த துதிகளை செலுத்த வேண்டும், செலுத்த வேண்டும். அது 4ஆம் பொறுப்பு. இப்ப அடுத்த ஸ்லைடில் 5ஆம் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. காணிக்கைகள். காணிக்கைகள் என்று சொன்னால் எங்கள் மனதுக்குள் வரும் முதலாம் வார்த்தை பணம். அது உண்மை. இப்ப பாருங்கள், இந்த வசனம் உபாகமம் 16:17. இது எங்களை மிகவும் உணர்த்த வேண்டிய ஒரு வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இப்படிப்பட்ட ஒரு வசனம் பைபிள்ல இருக்குன்னு கூட அநேகருக்கு தெரியாது. இந்த காணிக்கை விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய சவாலை கொடுக்கும் ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு என்று கூட அநேகருக்கு தெரியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கடைசியாக இந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுது கேட்டீர்கள்? எனக்கு செவி கொடுக்கும் அநேக ஊழியக்காரர், கடைசியாக நீங்கள் எப்பொழுது இந்த வசனத்தை பாவித்தீர்கள்? திரும்பவும் வாசிப்போம். ஆனாலும் அவர்கள், தேவஜனம், கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல், you can't come empty handed before God. வெறும் கையோடு ரட்சிப்புக்காக வருகிறோம். ரட்சிப்பை பெற்ற பின் வெறும் கையோடு வர முடியாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வித்தியாசமாக வரும். சிலருக்கு குறைவாக வரும், சிலருக்கு அதிகமாக வரும். எல்லாம் உங்களுடைய கீழ்ப்படிதலை தழுவிய காரியங்கள். அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இப்ப நான் உங்களுக்கு இதை தயவு செய்து உங்களுடைய வேதத்தில் இந்த உபாகமம் 16:17 சிவப்பு நிற பேனாவில் கோடிட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நீங்கள் மற்றவர்களை சீஷத்துவத்தில் வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு திட்ட தெளிவாக காண்பிக்க வேண்டிய ஒரு வசனம் இந்த உபாகமம் 16:17. 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் வாழும் எல்லா மக்களையும் எடுத்தால், எல்லா விசுவாசிகளையும் எடுத்தால் 2 விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான்கள், நல்ல பணம் இருக்கு. தேவன் பெரிய விதத்தில் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஐஸ்வர்யவான் காணிக்கை கொடுக்க வேண்டும். மத்தேயு 2:11. அந்த சாஸ்திரிகள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து
பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு என்ன வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு? காணிக்கையாக வைத்தார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஞானமுள்ள ஸ்தாஸ்திரிகள் கொடுத்த காணிக்கை. சோ ஐஸ்வர்யவான்கள் நிச்சயமாக காணிக்கை கொடுக்க வேண்டும். காணிக்கைகளை கொடுத்து கொண்டும் வருகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தெரிந்த எவ்வளவோ பணக்காரர், உலக மதிப்பீடின்படி பணக்காரர்கள், அவர்கள் எவ்வளவோ காசை காணிக்கைகளாக கொடுக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் இலங்கை ஊழியங்களை எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பாசறைகளை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஊழியக்காரருடைய கூட்டங்களை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் தங்கள் உள்ளத்தையும் தங்கள் காணிக்கை பெட்டிகளையும் திறந்து பெரிதளவில் கொடுக்கும் காணிக்கைகள். இப்ப நீங்க சொல்லலாம், ஐயோ ஐயா, நான் எங்க பணக்காரன், நான் ஒரு குடிசையில தானே வாழ்ந்து கொண்டு வாரேன். சரி, அது உண்மையா இருக்கலாம். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். வறுமையில் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு மிக பெரிய சவால். இந்தியா இலங்கையில் வாழும் விசுவாசிகளுக்கு நான் இதை ஒரு பெரிய சவாலாக கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு வாரமும் விசேஷமாக இலங்கையிலிருந்து பண உதவிகளை கேட்கும் விசுவாசிகள். இப்ப அதை குறித்து நாங்கள் எப்படி பேசலாம்? சரியான கஷ்டமான விஷயம் பேசுவதற்கு. ஆனால் நான் இந்த ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். எங்கள் வறுமையிலும் காணிக்கை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க் 12ஆம் அதிகாரம், ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், எங்களுடைய மதிப்பீடின்படி 2%, அவ்வளவுதான். ஆண்டவருடைய மறுமொழியை பாருங்கள், 12:44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அதாவது பணக்காரர். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தெல்லாம் போட்டுவிட்டால் என்று பெரிய விதத்தில் அந்த விதவையை ஆண்டவர் பாராட்டினார். சோ நாங்கள் வறுமையில் இருக்கும் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய பாடம் காணிக்கை கொடுப்பது. இதை நான் வாலிப பாசறைகளில் வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். அதே போல் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ இதை நான் எடுத்து கூறி வருகிறேன். 100 ரூபாய் உங்களுடைய கைவசம் வந்தால் 10 ரூபாய் காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். 500 ரூபாய் உங்கள் கைவசமாக வந்தால் 50 ரூபாய் காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். 1000 ரூபாய் உங்கள் கைவசமாக வந்தால் 100 ரூபாவை நீங்கள் காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல் வறுமையில் இருக்கும் விசுவாசிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க சொல்லலாம், ஐயோ பாஸ்டர், இதை எப்படி எடுத்து சொல்றது? அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க தானே, அடுத்த நேர உணவு எங்கிருந்து வரப்போகுது என்று கூட அவங்களுக்கு தெரியாது. உண்மைதான், உண்மை. ஆனால் உங்களுக்கு தெரியும், காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அனுப்பும் ஆசீர்வாதம். காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அனுப்பும் ஆசீர்வாதம். 50 வருடங்களுக்கு முன்பு நான் ஊழியத்திற்குள் இறங்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குட்டி சம்பளம் 75 ரூபாய். 75 ரூபாய்.
அந்த 75 ரூபாய் கைக்கு வந்ததும் நான் 10 ரூபாவை தசம பாகத்திற்கு மேலாக 10 ரூபாவை உடனடியாக ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பேன். மிகுதி பணத்திலிருந்து சில சில ரூபாக்களை நான் வறுமையில் இருப்பவர்களுக்காக பாவிப்பேன், செலவிடுவேன். 50 வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு கற்பித்து கொடுத்த பாடம் இதுவரைக்கும் நான் கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவர் ஒரு நாளாவது என்னை வறுமையில் வைக்கவில்லை. ஒரு நாளாவது எனக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை. நான் இலங்கையில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பைசிக்கலில் பிரயாணம் எடுத்தேன். எனக்கு வாகனம் எதுவும் இருக்கவில்லை. ஒரு அண்ணா பாவித்த ரெலே பழைய பைசிக்கல். அதில் தான் நான் எல்லா இடமும், பானதுரையிலிருந்து கொள்ளுப்பட்டி வரைக்கும் அந்த சைக்கிளில் போய், ஹெல்மெட் எதுவும் இருக்கவில்லை. அநேக முறை அந்த சைக்கிள்ல பஞ்சர் ஏற்படும். அப்போ கிட்ட இருக்கும் ஒரு சைக்கிள் கடைக்கு போய் அதை சரிப்படுத்தி 5% கொடுத்து திரும்ப காற்றெல்லாம் போட்டு அப்படித்தான் நான் ஊழியம் செய்தேன் இலங்கையில். ஆடம்பர வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு பெரிய வாகனத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் என்னுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், நான் ஒழுங்காக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன். வறுமையில் இருக்கும் அருமையான விசுவாசிகளே, நீங்கள் உங்களுடைய வறுமையை சாக்கு போக்காக பாவிக்க முடியாது. உங்களுடைய கைக்கு என்ன காசு வந்தாலும் அதில் தசம பாகம் உடனடியாக ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டும். நான் இதற்கு முன்பும் ஒரு சாட்சியாக கூறினேன். அநேக வருடங்களுக்கு முன் நான் இலங்கை ஊழியங்களை முடித்து நான் வீடு நோக்கி திரும்பும் நாள் வந்துவிட்டது. ஒரு மாணவன் என்னிடம் வந்து ஒரு கடித உரையை கொடுத்து அவர் சொன்னார், அடுத்த வருடம் நீங்கள் இலங்கைக்கு வரும் பொழுது இந்த பணத்தை ஊழியத்துக்கு பாவியுங்கள் என்று. அப்போ உடனே நான் சொன்னேன், தம்பி, இந்த பணத்தை நீ வச்சுக்கொள். இது நீ ஒரு மாணவன், நீ சரியா கஷ்டப்படும் ஒரு மாணவன். அப்போ அவன் என்ன பார்த்து சொன்னான், பாச நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார் எனக்கு இதை உங்களுக்கு கொடுக்க, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. என்ற கண்ணில இருந்து கண்ணீர் வந்தது. நான் சரியா கலங்கினேன். மன்னிப்பு கேட்டேன். கடித உரையை எடுத்தேன், வீட்டுக்கு கொண்டு வந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கடித உரைக்குள் சும்மா ஒரு 10 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் இல்ல, கொஞ்சம் ஒரு பெரிதளவு பணம், ஒரு மாணவனால் கொடுக்கப்பட முடியாத பணம். அதை நான் விசுவாச விதையாக பாவித்து அடுத்த வருடத்திற்கு என்னுடைய இலங்கை ஊழியத்திற்கான தேவைகள் சந்திக்கும்படியாக அது விசுவாச விதையாக பாவிக்கப்பட்டது. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதன் மூலமாக ஆண்டவர் அந்த மாணவருக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த மாணவன் மூலமாக இன்னும் அநேக வாலிபர்கள் தொடப்பட்டார்கள். வாலிப பாசறைகளில் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அப்படிப்பட்ட சாட்சிகளை கொடுக்கக்கூடியதாக வறுமையில் இருந்து நாங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு நல்ல காரியம் அல்ல. என்னை மன்னிக்க வேண்டும், நான் அப்படிப்பட்ட வார்த்தையில பாவித்தபடியால். ஆனால் இலங்கையில் என்ன நடக்குது என்று எனக்கு தெரிஞ்சபடியால் தான் நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்றேன். நாங்கள் ஆண்டவரை பார்த்து பெரிய துதிப்பாடல்கள் பாடலாம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றெல்லாம் நாங்கள் பாடலாம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது எப்படி நிறைவேறுகிறது, அதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அதற்கு 2 ரகசியங்கள் இருக்கு. ஒன்று, எங்கள் வறுமையிலிருந்து நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது. 2வது, தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பது. அந்த 2ம் நடைபெற்றால் ஆண்டவர் ஒருபோதும்
எங்களை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ள மாட்டார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடையேன். எப்பொழுதும் நான் எடுத்து கூறும் வார்த்தைகள். வறுமையில் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது, எல்லா தேவ வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது. இப்ப அதில் ஒரு முக்கிய அம்சம் எங்கள் பணத்தை நாங்கள் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எங்கள் பணத்தை எப்படி நாங்கள் செலவழிக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தில் எங்களுக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லப்பட்டுள்ளது. பணத்தை எப்படி நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், பணத்தை எப்படி நாங்கள் செலவழிக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்தை நாங்கள் வாசித்தால் இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நாங்கள் செயல்பட முடியும். ஆண்டவர் அப்பொழுது பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு. அவருடைய பிரகாரங்களில் பிரவேசித்து அவரை தொழுது கொள்ளுங்கள். இன்று நாங்கள் பாவிக்கும் வார்த்தை ஆராதனை. 2 வசனங்களில் அது சொல்லப்பட்டுள்ளது, 8ஆம் 9ஆம் வசனங்களில். அதுவும் நாங்கள் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்தோடு. அதன் அர்த்தம் என்ன? எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக காணப்பட்டால்தான் நாங்கள் செலுத்தும் ஆராதனை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும். எங்களுக்கு நல்ல பாடக்கூடிய திறமைகள் இருக்கலாம், அது நல்லது. இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய திறமைகள் இருக்கலாம், அது நல்லது. அவற்றை எல்லாம் பார்க்கிலும் மிக முக்கிய குணாதிசயம் என்ன? பரிசுத்த அலங்காரம். என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நான் எவ்வளவு தான் இசைக்கருவிகளை வாசித்தாலும், எவ்வளவு தான் உரத்த சத்தத்தோடு பாடினாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க முடியாது. ஏன்? என் வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கு, பாவம் இருக்கு, முறியடிக்கப்பட்ட உறவுகள் இருக்கு. அதையெல்லாம் நான் சரிப்படுத்த வேண்டும். அவருடைய பரிசுத்த பிரகாரங்களில் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை பிரவேசித்து அவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைட் பாருங்கள். எங்களுடைய பொறுப்புகளின் கீழ் வரும் இன்னும் ஒரு பயங்கர பொறுப்பு, நடுங்குங்கள். 9ஆம் வசனம். இன்று நடுக்கம் இருக்கா? இல்லையே. டான்சிங் தானே கிடக்கு, நடனம் தானே கிடக்கு. இன்னைக்கு எல்லாம் நடனம் போடுறாங்க மேடைக்கு மேல. நடுக்கம் எங்க? ஐயா, நாங்க சரியான பைபிளையா வாசிக்கிறோம்? 9ஆம் வசனம், நடுங்குங்கள். சங்கீதம் 119 2 வசனங்களை வாசிப்போம். 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்கிறது. எங்க அப்பா சிலிர்கிறது? நாங்க வியர்வை சிந்துகிறோம் தானே நடனத்தினால். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு நடுங்குகிறது. அதே சங்கீதம் 161ஆம் வசனம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. தேவ வசனத்திற்கு பயப்படுதல், தேவனுக்கு பயப்படுதல், ரெண்டும் சமம். தேவனுக்கு பயப்படுவதும் தேவ வசனத்துக்கு பயப்படுவதும் ரெண்டும் உண்டு. தேவ வசனத்திற்கு நடுங்குவது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் எங்களிடத்தில் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் ஒரு நடன ஆவிதான் எங்களிடத்தில் இருக்கின்றதா? நடுக்கம் இல்லை, நடனம். இப்ப அடுத்த ஸ்லைட். இன்னும் ஒரு பொறுப்பு இது, அந்த 3ஆம் வட்டம். முழு சிருஷ்டிப்பும் ஆண்டவரை துதிப்பது. 11ஆம் 12ஆம் வசனத்தில் மகிழுங்கள்,
களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸோ ஒரு பக்கத்தில் நாங்கள் நடுங்குகிறோம், அந்த நடுக்கத்தின் காரணமாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இதுதான் ஒரு பெரிய மர்மம். இதில் இருக்கிற ஒரு பெரிய மர்மம். ரெண்டும் எப்படி ஒரே நேரத்தில் நடைபெறும்? நடுக்கமும் சந்தோஷப்படுதலும் நடக்கும். ஆண்டவர் கொடுக்கும் சந்தோஷம். ஆனால் பாருங்கள், இங்கே வானங்கள், பூமி, சமுத்திரம், நாட்டில் உள்ள யாவும், வயல் நிலங்கள், காட்டு மிருகங்கள், நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழுங்கள், களி கூறுங்கள், நீங்களும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சவால் கொடுக்கிறான் சிருஷ்டிப்புக்கு. இதே சத்தியம் ஒரு கவிதையாக ஏசாயா 55:12 எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கும் 2 ஆசீர்வாதங்கள். மகிழ்ச்சி, சமாதானத்தினால் வழி நடத்தப்படுவோம். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். மரங்கள் எல்லாம், இலைகள், கிளைகள் எல்லாம் கை கொட்ட ஆரம்பிக்கும். தேவனுக்கு முன்பாக இயற்கையை நாங்கள் அவதானித்தால் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். இயற்கை தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கின்றது. சங்கீதம் 19, பறவைகளுடைய பாட்டுக்கள், இப்படிப்பட்ட மரங்கள் கை கொட்டுதல், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கண்டனம், மிகப்பெரிய கண்டனம். வாயில்லாத, ஜீவன் இல்லாத, மனித ஜீவன் இல்லாத இந்த இயற்கை எங்களை வெட்கத்திற்குள் வழி நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக இயற்கை எங்கள் ஆண்டவரை துதிக்கின்றது, சந்தோஷப்படுகிறது. நாங்கள் தான் இந்த ஆண்டவரை, மகத்துவமான தெய்வத்தை துதிக்க தயக்கம் காண்பித்து வருகிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடு, இது கடைசி ஸ்லைடு என்று நினைக்கிறேன். நாளுக்கு நாள் தினமும் நாங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். இது இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லைடு. துதித்தல். துதித்தல், ஒவ்வொரு நாளும் துதித்தல். சங்கீதம் 68:19. எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 145:2. நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இதை வாசிக்கும் பொழுதே நான் நடுங்க ஆரம்பிக்கின்றேன். நாள்தோறும், எப்பொழுதும், என்றென்றைக்கும் கோடிடப்பட வேண்டிய 3 வார்த்தைகள். சங்கீதம் 145:2. ஒவ்வொரு நாளும் என் வாயை திறந்து வெட்கப்படாமல் உரத்த சத்தத்தோடு என் தேவனை துதித்தல். அடுத்த ஸ்லைட். ஒவ்வொரு நாளும் தியானித்தல். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனை துதிக்கிறோம், என்றென்றைக்கும் எப்பொழுதும். அதே போல் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நாங்கள் தேவ வசனத்தை ஆழமாக சிந்தனை செய்கிறோம். அது எங்கள் உள்ளத்தில் பதியப்பட்டு, ஆழமாக பதியப்பட்டு எங்கள் உள்ளத்தில் மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக அதில் நாங்கள் தியானிக்கிறோம். 3வது, சாட்சி கொடுத்தல். இந்த சங்கீதத்தில் நாங்கள் படித்தோம், அவர் ரட்சிப்பை தினமும் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சாட்சி கொடுத்தல். சோ அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சோ இந்த வருகிற புதிய மாதத்தில் இவற்றை கடைபிடிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். சோ அதோடு இன்றைய பாடம் முடிவடையும் என்று நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் another slide, right கிருஷாந்தன்? இன்னொரு ஸ்லைடு இல்லை. ஓகே, சோ இந்த 3 காரியங்களையும் நாங்கள் செய்வோம்.
இப்பொழுது ஜெபிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்வி கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஆண்டவரே, எவ்வளவு அருமையான ஒரு சங்கீதம்! துதி சங்கீதம். புதிய பாட்டுக்களை பாடுவதற்கான 9 காரணங்கள். அதேபோல் ஆண்டவரே, நீர் யார், உம்முடைய செயல்கள், இவற்றை குறித்து படித்தோம். காணிக்கை கொடுத்தலை குறித்து படித்தோம். ஆண்டவரே, பணக்காரர் காணிக்கை கொடுக்க வேண்டும், வறுமையில் இருப்பவர்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்திற்குள் நாங்கள் வரும்பொழுது வெறும் கையோடு வர முடியாது. நீர் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணங்களையும் பார்த்தோம். நாங்கள் தினமும் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான 3 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு துதி செலுத்த வேண்டும், உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரட்சிப்பின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். இவற்றை செய்வதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபை மிக மிக அவசியம். ஆண்டவரே, இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.